ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ராகி புட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். புட்டுக்கு மாவு உதிரி உதிரியாக இருக்கணும், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. பாருங்கள், மாவு பிசைஞ்சிட்டோம். மாவை அழுத்தி பிடிச்சோன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். அதே போல் உடச்சி விட்டோம்னாலும் உதிரியாயிடணும். சின்ன சின்ன கட்டிகளை இந்த மாதிரி கையிலேயே உடச்சி விட்டுருங்க. அடுப்பை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இட்லி தட்டத்தையும் துணியும் நம்ம ஈரம் பண்ணாமல் வைக்கணும். அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். நம்ம ரெடி பண்ணி இருக்கிற மாவை இந்த மாதிரி கொட்டி பரப்பி விட்டுருங்க. இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து நல்லா வாசனை வரும். பாருங்கள் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1 கப் தேங்காய், நான் 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ராகி புட்டு ரெடி. இதை நம்ம மார்னிங் டிஃபன் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.